டெய்லி ரொட்டீனோட இன்னைக்கு டே 27. தூங்கினு இருந்தேன்ல கால் பண்ணி ஒரு கோவிந்தன் வீட்டாண்ட வர சொன்னான். வீட்டுல இருந்து அந்த கோவிந்தனை பாக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. அங்க போயிட்டு பார்த்தா கோவிந்தனை காணோம். நம்மள சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அப்புறம் கோவிந்தன் வந்ததும் ஒரு சின்ன வேலையா போனோம். ரிட்டர்ன் வரும்போது கீழே ஒரு பாதாம் கிடைச்சது. அதை வச்சு சாப்பிட்டு கோவிந்தனுக்கு பாதி குத்தேன். கோவிந்தன் அதை சாப்பிட்டு மஜாவா இருக்குது எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லிட்டு பாதாம் பொருட்கள் என்ன கூட்டின்னு போயிட்டான். அங்க போயிட்டு பார்த்தா பாதாம் ஒண்ணு கூட இல்ல. கோவிந்தனுக்கு ஒரே சேட் ஆகிட்டு இருக்குது. கோவிந்தன் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னான். சரி நீ வீட்டுக்கு போய் கிளம்பி வா, நான் அதுக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துடும் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் ஒரு 7 இட்லியை சாப்பிட்டு ஃபேஸ்ல சிக்கமா தேம்பல் வந்துட்டுக்குது. இதை சரி பண்றதுக்கு குப்பாமணி தேய்ச்சி நின்றேன். ஒரு வாரமா குப்பாமணி தேய்க்காம இருந்ததுனால கோவிந்தன் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கிறான். அப்புறம் திரும்பி குப்பாமணி தேய்ச்சி குளிச்சுட்டு கோவிந்தன் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால அங்க கிளம்பிட்டோம். போற வழியிலே போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால வீடியோ எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் போனை சார்ஜர் போட்டு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. நாங்க போற நேரம் பார்த்து ஒரே மழை. இனி போயிலாச்சால சரி ஜிம்முக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஷோல்டரும் பையும் தான் போட்டோம். நானா வேரியேஷன் போட்டுக்கிறேன்னு கேப்ஷன்ல குத்துக்கிறேன், பாத்துக்கோங்க. ஜிம்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் ஒரே பசி. சரி சாப்பிடலான்னு பார்த்தா வீட்டுல எதுவுமே இல்லை. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வெளியேறிக்கு வந்தது. அதை எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு சாப்பிட்டதும் அப்படியே 1/2 hour கழிச்சு நைட்டு சாப்பிட வேண்டிய சாப்பாடையும் சாப்பிட்டாச்சு. அப்படியே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் சுண்டலை சாப்பிட்டு தூங்கிட்டேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அட்டா.